ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காணியில் சும்மா பீன்ஸ் விதைகளை விதைச்சி விட்டு நான் இதுக்கு பெரிதான பராமரிப்பு எதுவுமே செய்யவில்லை. இந்த வருஷம் நான் சும்மா விதைகளை விதைச்சி விட்டது தான். இதுக்குரிய பராமரிப்போ கிண்டி விடுதலோ எதுவுமே நாங்கள் செய்து விடவில்லை. ஆனாலும் இந்த செடிகளில் இருந்து எவ்வளோ பீன்ஸை நாங்கள் பறிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி 5-6 தடவைகளுக்கு மேலாக இந்த பீன்ஸ் செடியிலேருந்து நிறைய காய்களை பிடுங்கி நான் ஏற்கனவே சமைச்சு விட்டேன். பீன்ஸோட கேரட்டும் சேர்த்து சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த சின்ன செடியில் எவ்வளோ பீன்ஸை நாங்கள் பறித்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பறிக்க வந்து கொண்டே இருக்குது. இதில் முத்துனதை மட்டும் எடுத்துட்டு பிஞ்சுகளை அப்படியே விட்டால் இன்னும் 2-3 நாட்களில் திரும்ப நாங்கள் பறித்தெடுத்து கொள்ளலாம். இந்த செடிகளை நாங்களே நட்டு அதிலிருந்து காய்களை பறித்து சமைச்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனிதான். உங்களுக்கும் இப்படி தோட்டம் செய்து அதிலிருந்து பறித்து சமைச்சு சாப்பிட ஆசை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு எங்களுடைய பீன்ஸ் செடியிலிருந்து பிடுங்கின பீன்ஸை பாருங்கள், கிட்டத்தட்ட 2 பவுண்ட்ஸ் வந்திருக்குமென்று நினைக்கிறேன். இது இன்றைக்கு பறித்தெடுத்த பீன்ஸ். பக்கத்தில் இருக்கிறத பாருங்கள், இது 2-3 நாட்களுக்கு முதல் பறித்தெடுத்த பீன்ஸ். இப்படி ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த பீன்ஸ் வந்து கொண்டே இருக்கும்.